தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கலர் அப்பளத்தால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதாக ஏற்கனவே பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது கலர் அப்பளத்திற்கு விற்பனைக்கு தடை விதித்து உணவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், இந்த தடை எப்போதிலிருந்து அமலுக்கு வருகிறது? விவரம். பாலா, தமிழ்நாட்டில் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை செய்ய தடை விதித்திருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை தற்போது அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா பொதுவாகவே அதிக நிறமூட்டிகளை கலர் அப்பளம் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை வணிகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, உணவு கடை வைத்திருப்பவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் சிலர் அதிகமான நிறமூட்டிகளை பயன்படுத்தி கலர் அப்பளங்களை விற்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் எனவும், அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை செய்ய தடை எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. அடிக்கடி கலர் அப்பளம் சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனை, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும், முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனச்சிதறல் உண்டாகுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்திருக்கிறது. பாரம்பரியமாக உளுந்து, அரிசி உள்ளிட்டவையில் தயாரிக்கக்கூடிய அப்பளத்தை வாங்கி பொதுமக்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சி உள்ளிட்ட இடங்கள்ல கண்ணை கவரக்கூடிய வகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலர் அப்பளம் விற்பனை செய்ய தடை என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. நிற மூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் எனவும், உணவு பாதுகாப்புத்துறையின் அறிவிப்பை மீறி கலர் பயன்படுத்தி அப்பளம் உள்ளிட்ட பொருட்களை விற்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். குழந்தைகள் கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் ஏற்படலாம் என ஏற்கனவே ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இது போன்ற கலர் அப்பளங்களால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. உளுந்து, அரிசி உள்ளிட்டவற்றையால் தயாரிக்கப்படும் அப்பளத்தை வாங்கி சாப்பிடவும் உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதால் அதற்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த தடை என்பது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் நமது செய்தியாளர் தெரிவித்தார். சந்தைகள், சுற்றுலா தலங்கள், பொருட்காட்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கலர் அப்பளம் விற்கக்கூடாது என்று தற்போது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பளங்களில் அதிக அளவில் செயற்கை நிறமூட்டிகளை சேர்ப்பதால் கலர் அப்பளம் உடல் உபாதை ஏற்படுவதால் அதற்கு தடை விதிக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குழந்தைகள் கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையும் காரணமாகவும் தற்போது இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கலராக விற்கப்படும் அப்பளம், வடகம், வத்தல் ஆகியவற்றில் அனுமதிக்கப்படாத நிறங்கள் சேர்க்கப்படுவதால் அவற்றை உட்கொள்ளும் போது அல்சர், கேன்சர் போன்ற உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இதன் அடிப்படையில் தற்போது செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்திருக்கிறது. உளுந்து, அரிசியால் தயாரிக்கப்படும் அப்பளங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. மக்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் கலராக அப்பளங்கள் விற்கப்படுகின்றன. இந்த செயற்கை நிறமூட்டிகள் கொண்ட அப்பளங்களால் அலர்ஜி, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் தற்போது கலர் அப்பளங்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் பாதுகாப்பு கருதி இந்த தடை உத்தரவை உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொண்டிருக்கிறது. உளுந்து, அரிசி உள்ளிட்டவையால் தயாரிக்கப்படும் அப்பளம் மட்டுமே வாங்கி சாப்பிட உகந்தது என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை.